இந்த தரைத்தளத்திலே இந்த போர்ட்டிகோ எலிவேஷன் டைல்ஸ், போர்ட்டிகோ முக்கியமானது இந்த எலிவேஷன் டைல்ஸும் கூட. இந்த எலிவேஷன் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அப் டு மற்றவங்க 7 அடி கொடுப்பாங்க, நம்ம சீலிங் வரைக்குமே கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 11 அடி சீலிங் ஹைட் இருக்கும். சரிங்க சார். வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் ஹைட் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும்னு ஹைட் பண்ணது. இப்போ கீழே இந்த தலைமை 11 அடி வருது சார். ஹைட் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். அந்த ஃபால் சீலிங் பண்ணும்போது அதில் ஒரு அடி போச்சுன்னா பாக்கி 10 அடி நமக்கு கிடைக்கணும். 11 அடி கொடுத்துருக்கோம். அதே போல சமைக்கும் போது இந்த பொருளை எடுக்கிறதுக்காக ஓப்பன் டைப் ரெகுலராக யூஸ் பண்ற பொருள் இங்கே எடுத்துக்குவாங்க. அப்பப்போ அக்கேஷனலாக எடுக்கிறத இந்த மாதிரி நம்ம கவர் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பகல் நேரத்தில் ஏதோ காற்று வாங்கணும்னு நினைச்சு இங்கே வெளியில் உட்கார்னா கூட அழகாக உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் நல்லா சேர் போட்டு உட்கார அளவுக்கு தான் இருக்கு. ஜம்முன் இருக்குங்க சார். இந்தியன் டைப்ல பாத்ரூமு. சரிங்க சார். இந்த பாத்ரூமோட ஒவ்வொரு இந்த வீட்டில் மட்டும் ஜாகுவார் டைவர்டர் தான் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் வந்து அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் டிஃபரன்ஸ் காட்டியிருக்கோம். தரைதளம், முதல் தளம், 2ஆம் தளம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு வீடு கட்டியிருக்காங்க. மிக சரியான திட்டமிடுதல் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியுங்க. இதுக்கு என்ன பட்ஜெட் வந்தது, மொத்த ஸ்கொயர் ஃபீட் என்ன, எப்படியெல்லாம் வீட்டை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக இயர்ஃபோன் போட்டு ஒவ்வொரு அறைகளும் என்ன அளவு எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். ஒரு மட்டத்துக்கு 2 மட்டம் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கனவு இல்லம் வந்து நிஜம் இல்லமாமுங்க. வணக்கம்ங்க. வீடுங்கிறது நம்ம கனவு, நெடுநாள் கனவு கண்டு சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணத்தை கனகச்சிதமா பயன்படுத்தி ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. வீடு கட்டினவங்கள மீறி போனா ஒரு 4 வீடு 5 வீடு பார்க்கலாம். நம்ம 450 வீடுகளுக்கு மேல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடுமே நமக்கு ஒவ்வொரு அனுபவம் தான். 3 தளத்துல ஒரு 20 அடி அகலத்துல இவ்வளவு அருமையா வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் தானுங்க. உள்ள வந்து போட்டிக்கோ, அதுல போரு, அதுல டேங்கு, அதுலயே ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஹாலு, 3 தலைவாசல், கீழே முதல் தளத்தில் 2 பெட்ரூமு, கிச்சனு அட்டேச்சா. பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம், இன்னொரு பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. இந்த 20 அடி அகலத்துக்குள்ளேயே இத்தனை மட்டும் பண்ணலீங்க. மேல ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி கீழே ஒரு இடத்துல அவுட்டர் பாத்ரூம், மேல வீடு வாடகை கூடனாலும் விட்டுக்கலாமுங்க. அதுக்கு இபி பாயிண்ட் வெளியே வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் கனகச்சமா சதுரிச்சு போட்டு கட்டினாங்க அப்படிங்கிறத இந்த வீடு கட்டின பொறியாளர்கிட்டயே நம்ம ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கிறோம். அதான் நம்ம வீட்டை வீடியோ எடுத்து பதிவு பண்ணாலும் இந்த வீட்டை கட்டினவங்ககிட்ட ஐடியா கேட்கும்போது அவங்க சில விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த வீட்டை வடிவமைச்சு கட்டின பொறியாளருக்கு நேரடியாக நம்ம நேர்காணல் பண்ணியிருக்கிறோம். வீட்டை ஸ்கிப் பண்ணாம குடும்பத்தோட ஒரு மட்டத்துக்கு 2 மட்டம் ஃபுல் வீடியோ பார்த்து எங்கேயோ ஒரு வீடியோ பயனுள்ளதா இருக்குமுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத, இந்த 3 தளத்தில் கட்டியிருக்கிற இந்த வீட்டோட அளவு என்ன, இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 3 தளத்தில் கட்டின அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். மொத்த அளவு என்ன வருது சார் நம்ம வீட்டோட அளவு? நம்ம வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு பார்த்த திசைங்க. சரிங்க. கிழக்கு திசையில் 20 அடி அகலம், 54 அடி நீளங்க. தெற்கு வடக்குல 20 அடி, 20 அடிங்க. கிழக்கு மேற்கு வந்து பாத்தீங்கன்னா 54 அடி. மொத்தம் வந்து 1080 சதுர அடி. காலி இடமா இருந்தது. சரிங்க. இந்த காலி இடத்துல வந்து 3 தளம் நம்ம கட்டியிருக்கோம். 3 ஃப்ளோருங்க. சரிங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 1080 அப்படியே கவர் பண்ணிட்டோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 1080 அப்படியே கவர் பண்ணிருக்கோம். சரிங்க. செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்கோம். மேல ஆமா லாஸ்டா. ஆமா செகண்ட் ஃப்ளோர்ல. மொத்தம் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 தளத்துல இந்த வீட்டை நம்ம கட்டியிருக்கிறோம். 20க்கு 54 அப்படிங்கும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. 20 அடி அகலங்கிறது ரொம்ப குறைவா இருக்குங்கிறது எது என்ன வேண்டாம். ஸ்கொயர் ஃபீட் கம்மிங்கிறது விஷயம் இல்லை. எப்படி பிளான் பண்றோம், இருக்கிற இடத்த எப்படி நம்ம திட்டமிடுறோங்கிறத நமக்கு விஷயம் இருக்கு. அந்த 20க்கு 54 3 தளத்துல ஒரு சொந்தத்துக்காக யூஸ் பண்ற ஒரு 2 BHK வீடு ஒன்று அவங்க பார்ட்டிக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வாடகை வீடு, பெட்ரூம், ஹால், கிச்சன் 3 இருக்கிற மாதிரி 1 BHKல 2 வாடகை வீடு. 2வது மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஹாலில் ஒரு டியூப்ளக்ஸ் டைப்பில் போட்டு ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஒரு பால்கனி செட்டப்பில் கொடுத்துருக்கோம். ஒன்று பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன, நம்ம கட்டுற ப்ராஜெக்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டுற ப்ராஜெக்ட்டில் எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்ட்டிகோலுக்கு போகலாம். நம்ம போர்ட்டிகோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அளவு கொடுத்துருக்குறோம். 16ங்க சார்? 16க்கு 10ங்க. சூப்பருங்க சார். இந்த 16க்கு 10ல் ஒரு செப்டிக் டேங்க்கு படிக்கட்டி கீழே கொண்டு வந்துடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி தொட்டி சம்ப் கொண்டு வந்துடுறோம். போருக்கு ஒரு சேம்பர் கொடுத்துட்றோம். ப்ளஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோல கிழக்கு பார்த்த வீட்டில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு கிச்சனுடைய செவர் ஒன்று வரும். அந்த கிச்சன் செவரை நம்ம கரெக்டாக தடுத்து ஒரு சூரேக் மாதிரி ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம்.
ஓ இந்த இடத்துலங்க சார். ஷூ செப்பல்ஸ்லாம் வர மாதிரி ஒரு ஸ்டாண்டு. சூப்பர் சார். அங்க கழட்டி விடாம ரெகுலரா யூஸ் பண்றது கீழே இருந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி. சரி, இதுல வந்து முதல் மாடி 2வது மாடி அது போறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கிரானைட்ல போட்டிருக்கோம். சரிங்க சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல அந்த எம் சாண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணி கட்டும் போது சரிங்க சார் அடிபோடு முனையில உடையும். சரிங்க சார். எட்ஜஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல போட்டிருக்கோம். சரிங்க பிளஸ் எஸ்எஸ்ல நம்ம கைப்பிடி கொடுத்துருக்கோம். சரிங்க சார். அப்போ அது ஒரு எஸ்எஸ்ல கைப்பிடி கொடுத்து ஒரு கிரானைட்ல போட்டா தான் ஒரு வீட்டோட அழகு நம்ம எடுத்து கொடுப்போம். சூப்பர் சார். இன்னொன்னு வந்து நமக்கு கிரானைட்ல போடும்போது மெயின்டெனன்ஸ் எல்லாம் உடையாது. சரிங்க சார். பார்க்கறது நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். சரிங்க சார். எஸ்எஸ்ல போடும்போது உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் இல்ல, தண்ணி பட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. அதே போல ஒரு போர்ட்டிகோல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த இபியோட கனெக்ஷன்ஸ். ஒரு இபி கனெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இபி மீட்டர்ஸ்லாம் எப்படி வைக்கணுங்கிறதுல ஒரு சின்ன பிளான் இருக்கு எப்பயுமே. இது கரெக்டா வைக்கலைன்னா ஒரு சேஃப்டியும் இல்லை, அது போக இடத்த அடைச்சிட்டு இருக்கும். அதனால நம்ம கட்டும் போது என்ன பண்ணிட்டோம்னா அந்த செவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த ஒரு செவரு கொஞ்சம் உள்ள தள்ளி கட்டியிருக்கோம் இந்த மீட்டர் வரதுக்காகவே. சரிங்க சார். இது பேர் பஸ் பாருங்க. இது ரொம்ப சேஃப்டியும் கூட. என்ன சேஃப்டின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சர்க்கியூட்டும் வெளியே தெரியாது. பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ளுக்குள்ள தான் இருக்கும். இப்போ லைன்மேன் வராரு, அவர் ரீடிங் எடுக்கிறாருன்னா கூட இங்க இருந்து இந்த கண்ணாடியில் பார்த்து எடுத்துட்டு போயிடுவாரு, எதுவுமே வெளியில தெரியாது. பிளஸ் கீழே இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கெல்லாம் வந்து அட்வான்ஸா பெட்ரோல் வெஹிக்கிளோட இன்னைக்கு வீட்டில் குடியிருக்கிறவங்க பேட்டரி வெஹிக்கிள், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சார்ஜிங்காகவும் நமக்கு சார்ஜிங் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் சார்ஜிங்ஸ்க்கு கீழே இதுல சார்ஜிங் கொடுத்துக்கலாமா சார்? அது கொடுக்குறீங்க, சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்குறீங்க. பாயிண்ட் கொடுக்குறோம். சூப்பர். குடியிருக்கிறவங்க வீட்டில் வண்டி ஏற்றி நிறுத்த நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இப்பயே வீடு கட்டும் போது இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஃபியூச்சர்ல அவங்க இந்த இடத்துல உடைக்கணும், இந்த இடத்துல பண்ணணுங்கிற வேலை அவங்களுக்கு இல்லை. அவங்க டென்ஷன் இல்லாம அவங்க ஃப்ரீயா இருக்கலாம். சூப்பர். அது அந்த காலத்துல இருந்து சொல்லுவாங்க, வீடு வாசல் இருந்ததுன்னா வீடு இருந்தா அது ஒரு திண்ணை ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பேசிஸ்ல தான் ஒரு ஈவினிங் டைம் ஃப்ரீ டைம்ல எல்லாம் வெளியில வந்து உட்கார்றதுக்காக இந்த போர்ட்டிகோல ஒரு சின்னதா ஒரு சிட் அவுட், ஒரு திண்ணை நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம சிட் அவுட்னு சொல்றோம். இல்லைங்க சார், இது என்ன கலர் கிரானைட்டுங்களா? இது வந்து ஃபுல்லாவே கிரானைட்டுங்க. சரிங்க சார். சப்போர்ட்டுமே இந்த கிரானைட்ல தான் கீழே வெறும். ஆமாங்க, இது வெறும் இந்த கிரானைட் சப்போர்ட்லேயே தான் நிக்குது. இது ஒரு பீஸ் ஒரு 3 சப்போர்ட்ல கொடுத்துருக்கோம். இது எப்படா நிக்கும், இது உடஞ்சிருமா, 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து உடஞ்சு போயிருமான்னு நினைக்க வேண்டாம். சரிங்க சார். இயல்பாவே ஒரு வீடா இருந்ததுன்னா எதுவாக இருக்கட்டும் ஒரு காற்றோட்ட வசதி நமக்கு ரொம்ப தேவை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள் எல்லாம் சுற்றி வேற பெரிய சந்து விட்டு கட்டியிருப்பாங்க. எதுக்காகனா ஒரு லைட்டிங், அதாவது ஒரு காற்றோட்டம், ஒரு ஏர் சர்க்குலேஷன் உள்ள வந்துட்டு வெளியில போகணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடு கட்டியிருக்கிறோம். பொதுவாக வந்து 20 அடி அகலத்தில் எவ்வளோ இடத்த நம்ம இட முடியும்? இடம் விட்டாலும் ஒரு டவுனுக்குள்ள ஒரு இடம் வாங்குறது ஒரு சதுரடி 3000-4000 ரூபாய்க்கு விற்கிது. இந்த இடத்துல நம்ம ஒரு சதுரியை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பார்ட்டிக்கும் வேஸ்ட்டு தான், இடத்துக்கும் வேஸ்ட்டு தான். அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி இது கிழக்கு திசையை நோக்கின மனைங்கிறதுனால கிழக்கு வாசப்படி நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம நின்றது கிழக்கு வாசப்படிங்க. சரிங்க சார். இது கிழக்கு வாசல். அதே போல இந்த ஹால்ல இருந்து இது கிழக்கு வாசப்படி. சரிங்க. இதே வீட்டுக்கு ஹால்ல இருந்து வடக்குலயே ஒரு வாசல் வச்சிருக்கிறோம். இதுலங்க கடைசியில வடக்குல இருந்து வாசலுங்க. சரிங்க சார். டோர் இந்த இடத்துல தெரியும் பாருங்க. டோர். ஆமா. ஓ அதுக்கான டோர். ஓகே ஓகே ஓகே. கிழக்கு வாசல் ஒண்ணுங்க. சரிங்க வாசல். சரிங்க. வடக்கு வாசல் ஒன்று வச்சிருக்கிறோம். சரிங்க சார். அதே போல பெட்ரூம் கடைசியில இருக்குங்க. சரிங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேற்குல ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு வாசல் வச்சிருக்கோம். அப்போ மொத்தம் இந்த வீட்டுக்கு 3 வாசல். 3 வாசல். கிழக்கு தலைவாசல் இதுதாங்க. இந்த கிழக்கு தலைவாசல்ல பாத்தீங்கன்னா முழுக்க தேக்குல தான் செஞ்சிருக்கோம். தலைவாசல் தேக்கு மரம் கட்ட, தேக்கு டோரு. சரிங்க சார். இது வந்து 5 அடி அகலம், 7 அடி உயரம் வித் அட்டாச் கிளாஸோட ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த இடத்துலங்க சார். ஆமா, அட்டாச் கிளாஸ் ப்ரொவிஷன். சூப்பர் சார். இது வந்து நம்மளோட வீடு பாத்தீங்கன்னா இப்போ 98%, 98% வேலை முடிஞ்சிருச்சு. இந்த 2% சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் என்னோட திருப்திக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். பேட்ச் ஒர்க்கு இப்போ டோரை வந்து நம்ம தேக் பாலிஷ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இதான் ஹாலுங்க. ஒரு வீட்டுக்கு தேவையானது எப்படி நம்ம போர்ட்டிகோல தின்ன சொன்னோமோ ஹால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹால் வந்து நம்ம சரியா திட்டமிடலைன்னா அந்த வீட்டுடைய அமைப்பே போயிடும். யாரு சொந்தக்காரங்க வந்தாங்கனாலும் நண்பர்கள் வந்தாங்கனாலும் நம்ம ஹாலில் தான் உட்கார வைக்கிறோம். இந்த ஹால் வந்து நம்ம நல்லபடியாக செய்யணுங்கிறதுக்காக 16க்கு 16 ஹால் 20. நீங்க நல்லா கவனிக்கணும், சைட்டோட அகலமே மொத்தமே 20 தான். இதுல 16க்கு 16 ஹால் கொடுத்துருக்கோம். அந்த 16க்கு 16 ஹால்ல 6க்கு 6 நல்ல பிரெஞ்சு விண்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா 6க்கு 6 நீங்க வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா எந்த லைட்டும் போடல, இருந்தாலும் வென்டிலேஷன் நீங்களே பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சம் சுத்தி வர நம்ம சந்து விட்ட மாதிரி தான் வெளிச்சிருக்கோம். ஆனா நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு 2 அடி சந்து, அது ஒரு சரி பாதி இடத்துல தான் விட்டுருக்கோம். சரிங்க சார். இது 16க்கு 16 ஹால்ல சரிங்க சார் ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். சரிங்க சார். இது வந்து உட்டன்ல பண்ண இன்டீரியர் டிசைன் பிளஸ் ஒரு ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். வந்து கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணாதான் கிளைண்ட்டுக்கும் பிடிக்கும், வரவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டை பார்க்கும்போது அவங்க வந்து வியப்பா பார்ப்பாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் வந்து ஒருத்தர் பாராட்டு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்யறோம். ஒரு கிளைண்ட் வீடு கட்டினாலும் பரவாயில்லப்பா நல்லா கட்டிருக்கிறேன்னு சொல்லணும். செய்யற வீடியுமே
நம்ம கிளைண்ட்டு நம்மளை பாராட்டணும், அதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். பணம் எவ்வளோ தேவைங்கிறது இருந்தாலுமே பாராட்டு முக்கியம். ஒரு பாராட்டு ஒருத்தருக்கு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம முன்னேற முடியும். அதுக்குண்டான சில நுணுக்கமான வேலையை தான் நம்ம பக்காவாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த 98% சதவீதங்கிறது என்னுடைய ஸ்டைலு. ஆக்சுவலி 100% முடிஞ்சிருச்சு. இந்த பாலிஷ் மட்டும் போட்டால் போதும். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வேலை எனக்கு மைண்டில் இருக்குது, அதை நான் செஞ்சிருவேன். இப்போ இந்த ஹால் 16x16 ஹால் இருந்து 2 பெட்ரூம் நம்ம போகிறோம். ஒரு பெட்ரூம் வந்து 10x16 மாஸ்டர் பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூம் வந்து 10x8. இதில் 2 பெட்ரூம்லையுமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ரெண்டுலையுமே இருக்குங்க சார். அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ப்ளஸ் வேற யாராவது நம்ம ரிலேஷன்ஸ் வராங்க, இல்லை வெளியிலேருந்து வரோம், நம்ம எதாவது கைகால் கழுவிட்டு வரணும், குளிச்சுட்டு வரணும்னு நினைச்சோம்னா கூட இந்த படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூம் வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்கோம். அங்கே ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்கு, அதில் வந்து ஒரு குளிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கைகால் கழுவிக்கலாம். நம்ம உள்ள வந்தோம்னா 2 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அந்த ஸ்மால் பெட்ரூம் 10x8க்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு. 2 பெட்ரூம்லையும் நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். இதே ஹால் வந்து கிச்சனுக்கு நம்ம போகலாம். 10x10 கிச்சனு, அதில் நம்ம வந்து அந்த மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சிருக்கிறோம். கிச்சன் பாட்டினதுலமாங்க சார்? என்ன அளவு வருதுங்க சார் சமையல் அறை? இந்த சமையல் அறை கிச்சன் பார்த்தீங்கன்னா சரிங்க, வெறும் 10x8 சதுரடி தான். 80 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நீட்டா புலங்குற மாதிரி ஒரு அழகான கிச்சன். கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப் வந்து நம்ம கிரானைட் கொடுத்துருக்கோம். இது வந்து கிளிட்டர்ஸ் கிரானைட் சொல்லுவாங்க. அது கல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கலர்ல அப்படி மின்னும். கொஞ்சம் காஸ்ட்லியான கல் தான். சூப்பர் சார். ப்ளஸ் நல்ல அகலமான ஒரு சிங்க் தொட்டி, பாத்திரங்கள் கழுவுறதுக்கு. சரிங்க சார். அளவு என்ன வருதுங்க சார்? ஜன்னலோட அளவு பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம், 3 அடி உயரம். 4க்கு 3 ஜன்னல் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். ஏன்னா கிச்சன்ல நம்ம லேடிஸ் வேலை செய்யும் போது அவங்க வெண்டிலேஷன் வேணும், அதுக்காக இது போர்ட்டிகோ பார்த்த மாதிரி ஒரு ஜன்னல். மேக்ஸிமம் ஜன்னல் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களை தெரிஞ்சு பார்த்துக்கிறதுக்காக இந்த கிச்சன்ல நம்ம இந்த சின்ன கிச்சன்லயுமே இன்டீரியர் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சீலிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் இங்க ஃபேன் எல்லாம் நிக்க முடியாது. இந்த இடத்துக்கு தகுந்த ஒரு சின்ன ஃபேன் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்க சார். சிம்னி போட்டாங்கன்னா அந்த சிம்னியோட எக்ஸாஸ்டுக்காக நம்ம ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். கட்டும் போதே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம். அந்த இடத்துலங்க சார்? ஆமா, அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு ஆரோ பாயிண்ட்டுங்க, தண்ணிக்காக ஒரு ஆரோ பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். பிளஸ் இங்க மாற்றமா இருந்தாலும் இந்த ஒரு ஆரோ பாயிண்ட் ஆப்போசிட்ல. பிளஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு கட்லரி, இந்த பாத்திரமா வச்சுக்கிறதுக்கும். சரிங்க சார். ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறது எல்லாமே இங்க நம்ம சூப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிலிண்டருக்கு எங்கேயும் சார் வைக்கிறோம்? சிலிண்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இது வெளியே கொண்டாந்துடலாமா சார்? ஆமாம் ஆமாங்க. இது ஏதாவது பொருள் வச்சுக்கலாம், நம்ம இழுத்து எவ்வளோ தூரம் வேணும் வெளியே கொண்டு வரலாம். அப்படி நம்ம சூப்பராக இருக்குங்க சார், சரியான மாடல். இதெல்லாம் ஹைட்ராலிக்குங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அதுவே உங்களுக்கு போய் முடியுங்க. உள்ள அப்படியே இதாகி. ஆமாம். சிலிண்டர் இந்த இடத்துல வருதாங்க சார்? ஆமாங்க. சிலிண்டர் வர பாயிண்டிங் சார் இது இந்த இடத்துல வருதுங்க சார். சமைக்கும் போது இந்த பொருளை எடுக்கிறதுக்காக ஓப்பன் டைப் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் இங்கே எடுத்துக்குவாங்க. அப்பப்போ அக்கேஷனலாக எடுக்கிறத இந்த மாதிரி நம்ம கவர் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எல்லாமே ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக அது என்ன சார்? அது தனி ஸ்பெஷலாக இருக்குது. அது என்ன? இது நம்ம ஏதாவது பூச்சிக்கொட்டெல்லாம் போயிடக்கூடாது, பத்திரமா வைக்கிற மாதிரி பொருள். சின்ன சின்ன பாட்டில் முளவடி அதெல்லாம் வச்சுக்கலாம் சார். உள்ள வச்சுக்கலாம். இந்த சீல்டு பண்ணுற மாதிரி பொருள் இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாம்ப்லாம் ஃபுல்லாக லாம்ப் சார். ஆமாங்க. இது டஸ்ட்டு போகாமையும் கிச்சன் என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் சரிங்க சார் அதெல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கபோர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ் தான். நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பெட்ரூம் பார்த்துலாமாங்க சார்? போயிடலாம் பெட்ரூம் வாங்க. கடைசியில் சமையல் அறைங்க, அடுத்து ஹாலு, குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆஸ் பர் வாஸ்து தான். வாஸ்து பிரகாரம் தான் நம்ம இந்த ரூமை வீட்டை அமைச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10x16 10 அடி அகலம், 16 அடி நீளம். சரிங்க சார். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல சரிங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்க. அந்த வார்ட்ரோப்ஸ் சூப்பர் இதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கோம். கபோர்டு ஆலோயர் கண்ணாடி சார் இது? ஆமாங்க ஆமாங்க, ஃபுல்லாக ஆலோயர் கண்ணாடி. இவருடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஓ அப்படியே க்ளோஸ் பண்ணால் பீரோ, ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் கண்ணாடி, ஓப்பன் பண்ணால் பீரோ சார். இது ஓப்பன் இது க்ளோஸ்டுங்க. சூப்பருங்க சார். ப்ளஸ் இங்கே இந்த இடத்துலையுமே நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குது சார். ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபைல் லைட்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். வந்துட்டு லைட் போட்டால் லைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஃபால் சீலிங்கிறது நீங்கள் எல்லா வீட்டுக்கும் ஒரு இன்ட்ரியமே இது மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க சார். எல்லாரும் விரும்புகிறாங்க. எல்லாருமே ஆமாங்க. பெரிய செலவு இல்லை. 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். ஒன்று வந்து ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும். சரிங்க சார். இன்னும் இந்த குபேர மூலையில் ஒரு பீரோ வரணும் இல்லைங்களா, அதுக்காக இங்கே ஒரு வார்ட்ரோப் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாங்க சார். ஆக்சுவலாக இதுதான் பீரோவான்னு சொல்லலாம். அது ஒரு
ஏதாவது ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக கூட அதை நம்ம சொல்லலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 தலைவாசல் யூஸ் பண்ண முடியல. ஹால்லேயே 2 தலைவாசல் இருக்கு, கிழக்குல ஒரு தலைவாசல், வடக்குல ஒரு தலைவாசல். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரூம்ல ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இதுக்குன்னா பின்னாடி வந்து நம்ம ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்க சார். 3 அடிக்கு நல்ல காத்து பாருங்க, திறந்தோடனே நல்ல சூப்பர் சார், நல்ல காற்று, நல்ல வெளிச்சம். ஆமாங்க. சரி, இந்த வெளிச்சத்துக்காக காற்றோட்டத்துக்காக தான் சரி ஜன்னல். இது என்ன அளவு வருதுங்க? ஜன்னல் கதவடியே ஒரு ஜன்னல் சேராங்க. ஜன்னல் கொடுத்துருக்கோம். சரிங்க. எல்லா நேரங்களையும் கதவு திறந்து வைக்க முடியாது. ஆமா ஆமா. ஜன்னல் கொடுத்துருக்கோம், ஒரு டோர் கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்த டோர் வழி வெளியே போனோம்னா ஒரு 2.5 to 2.25 அடிக்கு ஒரு பேசேஜுங்க. இந்த இல்லைங்க சார்? ஆமா, இந்த பேசேஜுங்க. அதில் பேசேஜில் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிசேஜில் ஒரு சிங்க் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். அந்த சிங்கில் நம்ம ஏதோ இந்த இதில் நம்ம வாஷ் பண்ணுறது சாயந்தர நேரம் இல்லை பகல் நேரத்தில் ஏதோ காற்று வாங்கணும்னு நினச்சி நீங்கள் வெளியில் உட்காரனா கூட அழகாக உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் நல்லா சேர் போட்டு உட்கார அளவுக்கு தான் இருக்குது. ஜம்முன் இருக்குங்க சார். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அது பார்க்கலாம் வாங்க. என்ன அளவு வருதுங்க சார் அது? இந்த 5க்கு 7. சரிங்க சார். ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க. சரிங்க. பிவிசி டோர் நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான ஹை டென்சிட்டி பிவிசி டோர் தான் இது. சூப்பர். பாருங்க பாத்ரூம் பார்க்கலாம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 7. சரிங்க சார். 5க்கு 7 ஒரு இந்தியன் டைப்ல பாத்ரூம். சரிங்க சார். இந்த பாத்ரூமோட ஒவ்வொரு இந்த வீட்டில் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பாத்ரூம் இருக்கு. சரிங்க. ஒரு பாத்ரூம் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுங்கிறதுனால ஒரு டைப்ஸ் மாறி மாறி கொடுத்துருக்கோம். இந்த இந்தியன் கிளாசெட்டு பேரிவேர் கம்பெனி கொடுத்துருக்கோம். சரி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்வார் கம்பெனியில் டைவர்டர் மாடலில் கொடுத்துருக்கோம் வித் ஷவர் செட்டோட. சரிங்க சார். 2 டேப் கொடுப்பாங்க, இல்லைன்னா வால் மிக்சர் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஹேண்டில் தான். ஒரு பக்கம் லெஃப்ட்ல திருப்பினா சுடு தண்ணி, ரைட்ல திருப்பினா நமக்கு நார்மலாக வாட்டர் வரும். அந்த மாதிரி சிஸ்டம் இதுக்கு டைவர்டர். சூப்பர் சார். பாத்ரூம்ல முக்கியமான விஷயம் இந்த டைல்ஸ் தாங்க. அது ஃப்ளோரிங் டைல்ஸ். இந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கிரிப் டைல்ஸுங்க. ஆன்டி ஸ்கிட் அப்படின்னு சொல்லுவோம். வழுக்காம இருக்கிறது கிரிப் டைல்ஸ். ஒரு துளி கூட வழுக்காது, சேஃப்டியா இருக்கும். வென்டிலேட்டர் நம்ம யூபிவிசியில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா பாத்ரூமும் நம்ம வந்து ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துட்றோம். அதுக்கு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக வந்து இந்த ஸ்மால் பெட்ரூம். சரிங்க சார். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 8ங்க. சரிங்க. இந்த 10க்கு 8ல ஒரு பெட்ரூம், அதே மாதிரி வார்ட்ரோப். ஏன்னா பெட்ரூம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பீரோலாம் வச்சுன்னு கொஞ்சம் இடத்துல இருக்கும். சரிங்க சார். வீடு கட்டும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வார்ட்ரோப் மாதிரி செவரு கேப் கட்டி உட்டரில் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ப்ளஸ் லாஃப்ட் அட்டாலி கொடுத்துருக்குறோம். ஒரு பெரிய லாஃப்ட் பொருள் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். இந்த சின்ன ரூமை நம்ம எப்படி மேக்ஸிமம் பயன்படுத்த முடியுமோ அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிருக்கோம். அதே போல ஒரு பெரிய லாங் சைஸ் ஜன்னல் கொடுத்துருக்கோம். இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வெளியில எப்படி வெளிச்சு வந்து இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஆமாம். சின்ன ரூமுக்கு நம்ம வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். சரிங்க சார். விண்டோ பார்த்தீங்கன்னா பெரிய லாங் சைஸ் விண்டோ. வெளியே வந்துருங்க சார் ஃபுல்லாக. அதனால அது நல்லா காற்றோட்டம் அப்படிங்க. இதுலயே இருக்கா? அட்டாச் பாத்ரூம் இருக்கு. சூப்பருங்க சார். இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல யூரோப்பியன் க்ளோசெட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து போகலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாகுவார் டைவர்டர் தான் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் வந்து அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம். டவல் ராடு நம்ம இது சவர் செட் கொடுத்துருக்கோம். ஜாகுவார் டைவர்டர் சொல்றீங்களா, ஒரே ஹேண்டில் நம்ம சுடு தண்ணி பஸ் தண்ணி கலந்து வருது. ப்ளஸ் ஒவ்வொரு பாத்ரூமும் நம்ம ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். காம்பேக்டான வாஷ் பேசின். இந்த பாத்ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பேக்டான வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். வீட்டோட என்ட்ரன்ஸ் மெயின் கிழக்கு தலைவாசல் சொல்லுவோம். ஆமாங்க. வடக்கு தலைவாசல் சொன்னோம் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த வடக்கு தலைவாசலுங்க. ஓ இதுங்க. ஆமாங்க, இந்த வடக்கு தலைவாசல். சரிங்க சார். வடக்கு தலைவாசல் வெளியில வந்தீங்கன்னா அந்த இங்க ஒரு 2 அடி பேசேஜ் கொடுத்துருக்கோம். இவ்வளவுதாங்க சார் ஃபுல்லாவே. இந்த பேசேஜ் இந்த 2 அடி பேசேஜ்ல தான் இந்த மொத்த வீட்டுக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலுக்கு நமக்கு வென்டிலேஷன் போகுது. ஃபுல்லா இருந்தே போகுதுங்க சார். ஆமாங்க. முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த 20 அடியில நம்ம எப்படி ஒரு மினிமமா தேவையான சந்தை கொடுத்து அங்க நம்ம வென்டிலேஷனை கிளைம் பண்ற போது தான் இருக்குது. இந்த வடக்கு தலைவாசல் வெளியில வந்தோம்னா நமக்கு 2.5 அடி பேசேஜ் இருக்குங்க. இந்த பேசேஜ்ல இந்த மொத்தம் 54 அடி நீளத்துல
சரி பாதி அந்த 2.5 அடி பேசேஜோட இதில் தான் நம்ம ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் வென்டிலேஷன் போகுது. இந்த இடத்துல நம்ம இந்த வென்டிலேஷன் கிளைம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த 8க்கு 10 பெட்ரூம் சொன்னோம் இல்லைங்களா, அதனோட ஜன்னல் இது வழியாக தான் நமக்கு அந்த லாங் சீஸ் ஜன்னல் சொல்லல, இது வழியாக தான் வென்டிலேஷன் நம்ம அந்த சின்ன ரூமுக்கு போகுது. சூப்பருங்க சார். நம்ம தரைத்தளம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம முதல் தளம் போகலாம். இந்த தரைத்தளத்துலேயே இந்த போர்ட்டிகோ எலிவேஷன் டைல்ஸ், போர்ட்டிகோ முக்கியமானது இந்த எலிவேஷன் டைல்ஸும் கூட. இந்த எலிவேஷன் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் டைப்பில் நம்ம கொடுத்துருவோம். அப் டு மற்றவங்க 7 அடியில் கொடுப்பாங்க, நம்ம சீலிங் வரைக்குமே கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 11 அடி சீலிங் ஹைட் இருக்கும். சரிங்க சார். வென்டிலேஷனுக்காக கொஞ்சம் ஹைட் பண்ணி காட்டினா நல்லா இருக்கும்னு ஹைட் பண்ணது. இப்போ கீழே இந்த தலைமை 11 அடி வருது சார். ஹைட் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். அந்த ஃபால் சீலிங் பண்ணும்போது அதில் 1 அடி போச்சுன்னா பாக்கி 10 அடி நமக்கு கிடைக்கணும். 11 அடி கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த ஸ்டோன் டைப் எலிவேஷன் டைல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒட்டியிருக்கோம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் பார்த்தாச்சு. சரிங்க. முதல் தளத்தில் வாடகைக்கு விடுற மாதிரி வீடு இருக்கு. சரி, அதில் 2 வீடு கொடுத்துருக்கோம். சரி, 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் மேலே 2 வீடு, 1 BHKலேயே 2 வீடு கொடுத்துருக்கோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் 1080 சதுர அடி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1080 சதுர அடி. கீழே வந்து ஒரு பெட்ரூம், டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் நீட்டாக செஞ்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு வாடகைக்கு வர மாதிரி 2 வீடு கட்டியிருக்கோம். அந்த 2 வீடு பார்க்கலாம் வாங்க. முதல் தளத்தில் 2 வீடு, ஒரு வீடு இதுங்க, மற்றொரு வீடு இந்த பேசேஜுக்குள்ளே போனால் பாருங்க, டோர் இருக்குங்களா? இன்னொரு வீடு அதுங்களா? இன்னொரு வீடு அதுங்க. சூப்பர். இந்த வீடு பாட்டு வந்துடலாங்களா? பாட்டுலாம் வாங்க. ஓகே. ஹாலோட அளவுங்க 11க்கு 11ங்க. கிழக்கு வாசலுங்க. 11க்கு 11 ஹாலு. சரிங்க. இந்த 11க்கு 11 ஹாலில் 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். இது என்ன அளவு வருதுங்க? இது 3க்கு 4. 3க்கு 4ங்க. ஆமாங்க. சூப்பர். கிழக்கு வேணாங்க. ஆமாம். இந்த ஜன்னலும் 3க்கு 4 தான். இது வந்து நம்ம யூபிவிசியில் ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். அந்த பக்கம் பேசேஜ் இருக்கு. 2வது வீட்டுக்கு போகிறது நிறைய இருக்கிறதுனால இடிக்கக்கூடாதுங்கிறதா ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்கோம். இது வந்து பெட்ரூமு, இது வந்து பாத்ரூமுங்க. காமன் பாத்ரூம். ஹால்ல இருந்து போய்க்கலாம், பெட்ரூம்ல இருந்து போய்க்கலாம். கிச்சன் இங்க இருக்க ப்ரொவிஷன். வாங்க கிச்சனை பார்க்கலாம். கிச்சன்ல இது அலமாரிங்க. இந்த அலமாரியில பெரிய பெரிய ஜாடிங்க, வட்டார வயல அலமாரி சொல்லலாம். சூப்பர் வச்சுக்கலாங்க. அருமையான சொல். இந்த கிச்சனோட அளவு பாத்தீங்கன்னா 6க்கு 11. 6க்கு சார்? 6க்கு 11. சரிங்க. 6க்கு 11னா 6ங்கிறது கம்மியா இருக்கு, எப்படிங்க முடியும்னு கேட்கலாம். சரிங்க. பாருங்க, இதுதான் 6க்கு 11ங்க இந்த சைஸ். 6 அடியில எப்படிங்க கிச்சன் பண்ண முடியும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா இது பாருங்க. அகலம் 6 அடி, நீளம் 11 அடி. சிங்க்கு கிரானைட்ல போட்டிருக்கோம். கிச்சன் டாப் கிரானைட்ல போட்டிருக்கோம். சூப்பரா ஃபேமிலி பண்றதுக்கு ஈஸியா போகுது. ஒரு ஃபேமிலி நல்லா வசிக்கலாம் சார். பெட்ரூம் என்ன அளவு வருதுங்க சார்? பெட்ரூம் வந்து 10க்கு 10ங்க. 10க்கு 10. இது வந்து பாத்ரூம் வந்து இது வெளியே காமனா இருக்கு. காமன் பாத்ரூம். பெட்ரூம்ல இருந்து போய்க்கலாம், ஹால்ல இருந்து போய்க்கலாம். சரி, பாத்ரூம் பாருங்க. இது என்ன அளவு வருதுங்க சார்? இது என்ன அளவு வருதுங்க சார்? இந்த பாத்ரூம் வந்து 4.5க்கு 10ங்க. 4.5க்கு 10. காமன் பாத்ரூம்ங்கிறதுனால கொஞ்சம் நீளமா நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம இந்தியன் டாய்லெட் ஃபெசிலிட்டியில இதை நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறோம். இங்கே டைவர்டர் போட்டோம்னா நமக்கு வாடகைக்கு இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால சுடுதண்ணிக்கு ஒன்று, பஸ் தண்ணிக்கு ஒன்று, ஷவருக்கு கொடுத்துருக்கோம். சூப்பர். ஷவர் வந்துருதுங்க. இந்த பாத்ரூம் நீளமாக இருக்கிறது காரணம், ஒருவேளை இவங்க வாஷிங் மிஷினை இதை உள்ளுக்குள்ளார எதாவது ஸ்டோரேஜ் மாதிரி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட ஓரமாக வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். கிரிப் டைல்ஸ் தாங்க, வழுக்காத அளவுக்கு நம்ம கிரிப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். சொல்லுங்க சார். இந்த பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் யூபிவிசியில் கொடுத்துருக்கோம். இந்த வென்டிலேட்டர் வழியாக இந்த வெளிச்சமே வருது. பாருங்க, ஒரு துளி கூட இருட்டு தெரியல சார். ஜம்முன் இருக்கு. ஜம்முன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் வீட்டை பார்த்துட்டோம். இப்போ 2வது வீடு இல்லைங்களா, அதை பார்த்துருவாங்க. ரெண்டாவது வீட்டுக்கு தலைவாசலுங்க. இது கிழக்கு வாசல். சூப்பருங்க சார். இதில் ஒரு பெட்ரூம் தான். இதில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனு. சரிங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ரூஃப் டாப்பு ஃபுல் வெளிச்சம். ஆமாங்க, ஓப்பன் டெரஸ். இந்த இடம் எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் காமன் பர்பஸ்க்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நல்லா வெளிச்சங்க சார். ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11. 10க்கு 11ல் கிழக்கு வாசல் தலைவாசல். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 4ல் ஒரு ஜன்னல் கொடுத்துட்டோம். அடுத்து இந்த பக்கம் கிச்சனுங்க.
என்ன அளவு வருதுங்க சார்? இது அதே மாதிரி தாங்க, 6க்கு 10ங்க கிச்சனு. 6க்கு 10. 6க்கு 10 ஏத்தமா இருக்குது. அலமாரி 2 அலமாரி கொடுத்துருக்கோம். இதுலயுமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். கிரானைட்ல தான் நம்ம கிச்சன் டாப் கொடுத்துருக்கோம். சமையல் அறைங்கிறது வந்து அளவுங்கிறது மனையடி சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளவு முக்கியம். அதே மாதிரி அலமாரியும் முக்கியம். டபுள் அலமாரி, இது ரெகுலராக யூஸ் பண்ற அலமாரி, இது எதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோர் ரூம் ஒரு அலமாரி கொடுத்துருக்கோம். சிங்க் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல கொடுத்துருக்கோம். நல்லா ஃபோர்ஸாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலேயே நம்ம ஜன்னல் வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்கோம். என்ன அளவு வருதுங்க சார்? ஜன்னல் 3க்கு 3ங்க. 3க்கு 3. அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வெண்டிலேட்டர் ஃபேன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலைங்க சார்? ஆமாம். இந்த வீட்டில் ஒன்னொன்றுமே ஒரு டிசைன் தான். ஒவ்வொரு கிச்சனுக்கு ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைல்ஸ் இருந்ததுன்னா சமையல் அறையோட பார்வை ஒரு ரம்மியமா இருக்குங்கிறதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட அளவு என்னங்க சார்? இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 10. வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் பாருங்க, நல்ல வெண்டிலேஷன் இருக்கும். என்ன அளவுங்க சார் இது? இது 3க்கு 4. 3க்கு 4. சூப்பர் சார். நம்ம பில்டிங்ல யூஸ் பண்ணியிருக்கிற சுவிட்சஸ் எல்லாமே மாடுலர் ப்ளஸ் எலிகென்ட்டான குவாலிட்டியான சுவிட்சஸ் தான். நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு சுவிட்ச் உடஞ்சா கூட இதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். முதல் வீட்டில் காமன் பாத்ரூம் மாதிரியே 2வது வீட்டில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும். பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி காமன் பாத்ரூம் பார்க்கலாம். ஜம்முன்னு இருக்காங்க சார் கலரு. பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்க. 5க்கு 10. 5க்கு 10. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பார்ட்டியும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துறோம். சூப்பர். நீட்டாகவும் பண்ணி கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு எபாக்சி ட்ரீட்மெண்ட், வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்காக இந்த ஸ்பேசர் ஜாயிண்ட் விடுறோம். இந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டுட்டு எதுங்க சார்? எதுங்க சார்? இந்த ஜாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேசர் ஜாயிண்ட் சொல்லுவோம். சரிங்க. கேப் விட்டு எபாக்சி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றோம். நம்ம இதை நாளைக்கு யூஸ் பண்ணும்போது இது கூட தண்ணி போய் கீழே வந்துடக்கூடாதுன்றதுனால, கீழே போயிடக்கூடாது, எபாக்சி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றோம். சரிங்க சார். வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட். பைப்பிங் சார்? பைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் பிளாட்டோ பைப் போட்டிருக்கோம். சரிங்க. இது வந்து இந்த மாதிரி டேப் நம்ம வந்து வாடகை வீட்டில் நம்ம போட்டோம்னா நாளைக்கு சர்வீஸ் பெருசாக இருக்காது, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு அழகான காம்பேக்டான ஒரு வாஷ் பேசின் கொடுத்துறோம். கிரானைட்லேயே பாத்ரூமுக்கு ஒரு அலமாரி கொடுத்துருக்கோம் அவங்க பொருள் வச்சு எடுக்கிறதுக்காக. ப்ளஸ் ஷவர் ஒன்று வந்துருதுங்க. வெண்டிலேட்டரும் இது யூபிவிசி வெண்டிலேட்டர், நீட்டான வெண்டிலேஷனோட ப்ளஸ் ஹீட்டருக்காக ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். முதல் தளத்தில் இருக்கிற 2 வீட்டையும் பார்த்துட்டோம். இப்போ 2வது தளத்தில் இருக்கிற ஒரு மாஸ்டர் ஹாலுங்க. ஒரு டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு மினி கிச்சன் ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஒரு அழகான ஒரு டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஒரு ரூம் நம்ம பார்க்க போகிறோம். அது முதல் வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற பேசேஜ் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். கைப்பிடி செவரு கட்டுவாங்க, இல்லை எம்எஸ்ல மைல்டு ஸ்டீலில் கொடுப்பாங்க. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் தாங்க. சரிங்க. எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். மழை தண்ணி வெயில் எது பட்டாலும் இது தடுக்காது, நல்லா இருக்குங்க போல. சரிங்க சார். இப்போ இந்த கேப் சார் ஏதாவது இந்த வந்து பால்கனிங்க. பால்கனி. இதில் ஏதாவது வளைங்கி இது வருதாங்க சார்? வருதுங்க. கிரில் வைக்கிறோமா? கிரில் வைக்கிறோம். வாங்க சார். சரி போங்க சார். தேங்கெல்லாம் ஃபுல்லாக மேலே தான் இருக்கேங்க சார்? ஆமாங்க. மேலே வச்சிட்டோம். அதுக்கு ஸ்டீல் ஃப்ரேமில் நம்ம ஏணி கொடுத்துருக்குறோம். சூப்பர். பார்த்தலாமாங்க சார்? அதான் இது 2வது தளம், செகண்ட் ஃப்ளோருடைய மாஸ்டர் ஹால் சொன்னீங்களா? ஆமாங்க சார். அதுங்க. என்ன அளவு வருதுங்க சார்? இது மொத்தமாக 450 சதுரடிங்க மேலே. இது மட்டுங்க? ஆமாங்க. ஹால் வந்து 21க்கு 21 ஹாலுங்க. அப்படியே ஒரே ஹாலா? ஒரே ஹால். அதில் ஒரு அட்டாச் பாத்ரூமோட. சரிங்க. கிழக்கு வாசல் இதுவுமே. இதுவும் கிழக்கு வாசல். ஃபஸ்ட்டு பெட்ரூமாக பெருசுங்க சார் இல்லைங்களா? சூப்பராக இருக்குது. இது ஒரு மாஸ்டர் ஹாலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ராப்பரான இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நீட்டான இன்டீரியர். இது ஒரு கபோர்ட் ஸ்டைலு ப்ளஸ் ஃபால் சீலிங். இங்கேயும் ஃபால் சீலிங் சார்? ஆமாங்க. சூப்பர். போயிட்டு இருக்கு. கிச்சன், மினிமம் கிச்சன். உங்களுக்கு ஒரு மினி கிச்சனே இருக்குது? ஆமாம்.
இங்கே இருக்கவங்க திடீர்னு ஏதாவது வாஷ் பண்ணணும், ஏதாவது சமைக்கணும் பண்ணாலும் இங்கே அவங்க பண்ணிக்கலாம். இந்த 3-4 ஜன்னல் கொடுத்துருக்கோம். 3-4 சார் இது. கிச்சன் சிங்க்கு நம்ம கிரானைட்டுங்க. ரைட். ரூமில் அழகான ஒரு சின்ன டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். தலைவாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் ஒரு வார்ட்ரோபு. இது பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. இது வந்து 2வது தலைவாசல். இந்த ரூமுக்கு 2வது தலைவாசல். 2 தலைவாசல் இருக்கு. ஒன்று வந்து கிழக்குங்க. சரிங்க. இந்த மேக வாசல் இருக்குன்னா வெளியில ஒரு பேசேஜ், 3 அடி பேசேஜ் இருக்கு. ஓபன் பண்ணுங்க சார், பார்த்துருவோம். இது வந்து ஒரு 3 அடி பேசேஜுங்க. சரி. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த மேற்கு வாசல் வரை வெளியே வந்தோம்னா இந்த பேசேஜுக்கு வந்துடலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் வந்து என்ன அளவு வருதுங்க சார்? இந்த பாத்ரூம் 8க்கு 5ங்க. 8க்கு 5. 8க்கு 5. சூப்பர் சார். இது ஒரு வால் மிக்சர், ஜாக்வார் கம்பெனி வால் மிக்சருங்க. டைல்ஸ் 2 கலர்ல கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இது 2க்கு 4 டைல்ஸுங்க. சரிங்க. பெரிய டைல்ஸ் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வெஸ்டர்னில் நம்ம க்ளாசெட் கொடுத்துருங்க. ஒரு வாஷ் பேசின் பேரி வேரில் அழகான வாஷ் பேசின் கொடுத்துருக்கோங்க. இது யூபிவிசி வெண்டிலேட்டருங்க. வழக்கம் போல் நம்ம இந்த ஃப்ளோருக்கு யூபிவிசி வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுடைய கபோர்டுங்க, அலமாரி. சூப்பர். ஷாம்பு பாட்டில் வச்சுக்கிறது கிரானைட்ல டிசைன். தளம், முதல் தளம், 2ஆம் தளம், கிரவுண்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ நமக்காகவும் கமர்ஷியலாக வாடகை விட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி லக்ஸுரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரூம் இந்த 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி கட்ட முடியுங்கன்னு உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த பட்ஜெட்டு 55 லட்ச ரூபா வந்தது. இது தண்ணி தொட்டியில் நம்ம வந்து 2000, 4000 லிட்டரு அடுத்த இந்த 2வது மாடிக்கு மேலே வச்சுருக்கோம். நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே நம்ம இருக்கோம். தண்ணி தொட்டி வச்சுருக்கோம் இங்கே தான். சரிங்க சார். 2000 லிட்டருங்க. சரிங்க சார். கான்கிரீட் போட்டு ஹைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓ, கட்டை கட்டிட்டீங்க? ஆமாம் ஆமாங்க. கட்டை கட்டி இதே ஹைட்டு தான், இதுக்கு மேலே ஹைட் கொடுத்துருக்கீங்க. கான்கிரீட் போட்டு சரிங்க நிறுத்திருக்கோங்க. 3 லேயர் வாட்டர் டேங்க். சரிங்க சார். 2 லிட்டர். சூடு ஏறாது? சூடு ஏறாது. ஒயிட் கலர். சரிங்க சார். இது என்னமோ தண்ணி எப்படி இது என்ன மெத்தடுங்க சார்? சூப்பராக இருக்குது. தண்ணி வெளியில் போகிறதுக்காக. சரிங்க. ரூஃபில் வர மர தண்ணி வெளியே போகிறதுக்கு இந்த பைப் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். எவ்வளோ மழை பெஞ்சாலும் 4 இன்ச் பைப்பில் ஒரு ஏர் பைப் மேலே தூக்கி விட்டு நம்ம வெளியே போயிருங்க. சூப்பர். இந்த இடத்துல 2 இடத்துல கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று, இந்த சின்ன மொட்டை மாடிக்கே நம்ம 2 இடத்துல கொடுத்துருக்கோம். சரி. மழை தண்ணி வெளியில் போகலைன்னா தண்ணி எப்படி தேங்கி நின்று கான்கிரீட் வீக் ஆகும். அதனால இந்த இடத்துல ஃபீட்ல 2 இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பருங்க சார். இந்த இதில் ஃபியூச்சரில் வேணாலும் நம்ம செட்டுக்கு இதை சிம்பிளாக வேணாலும் போட்டுக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். ஈரோடு சரௌண்டிங்கில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம இதோட ஒரு 46 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம முடிஞ்சிருக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு 7 ப்ராஜெக்ட் ஈரோடுக்குள்ளே போயிட்டு இருக்கு. உங்களோட இடத்துல உங்கள் சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் திட்டமிட்டு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொள்றதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் என்கொயரி அனுப்புங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்னோடய பேர் முகமது தாரிக், டிஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஈரோடு. நன்றிங்க சார் தகவலுக்கு. நன்றி.